ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ உங்களுக்கு ஒரு இறால் கூனி சம்பல் செஞ்சு காட்ட போகிறேன். இது இது எனக்கு தெரிஞ்ச மாதிரிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு நான் வெள்ளைப்பூடி சின்ன சின்னதாக அறுதி வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் எண்ணெய் நல்லா கொஞ்சம் ஹீட்டான பிறகு அந்த கொஞ்சம் மெல்லிசாக நான் அறுதி வச்சுருக்கேன். அந்த வெள்ளைப்பூடை ஒரு ப்ரௌன் கலர் ஆகையும் இல்லாமல் நார்மலாக ஒரு ப்ரௌன் கலர் வர்ற மாதிரிக்கு முதல்ல அதை பொரிச்சிடுங்க. கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஹீட்டாக கொண்டு இருக்கக்குள்ளே போட்டிங்கன்னா சரியாக அந்த ஹீட்டரை ஒரு சரியான ப்ரௌன் கலருக்கு வருவார். நான் அந்த ஒரு அளவான ஹீட்டில் போடுறேன்னா போட்டுட்டு இது நான் இப்போ ஒரு 25 பேர் சாப்பிட்ற மாதிரிக்கு தான் நான் செய்தேன். நீங்கள் உங்களுக்கு அளவுக்கு நீங்கள் உங்களோட வீட்டுக்கோ இல்லாட்டி நீங்கள் வச்சு சாப்பிட்றண்டாலும் செய்யலாம். நான் இதுக்கு வெள்ளைப்பூடு ஒரு கிலோ கிட்ட எடுத்தேன். நான் இந்த பாருங்கள், இப்போ இந்த ப்ரௌன் கலரில் வரும். அதுக்கப்புறம் அதே கொதிக்கிற எண்ணெயில் நான் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டுட்டு வெங்காயத்தையும் அதே மாதிரி ப்ரௌன் கலரில் பொரிச்சிடுங்க. அதுதான் சொன்னேன், அந்த ஹீட்டில் வச்சிங்கன்னா ஒரு அளவான கலரில் வருவார். அப்போ உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் முறுமுறுப்பு அந்த கிறிஸ்பி மாதிரி இருந்தால் ஓகேயாக இருக்கும். அப்படி அந்த பதத்துக்கு பொரிச்சிடுங்க. நீங்கள் இது வச்சு சாப்பிடலாம். ஒரு 1 month அப்படி வச்சிருக்கலாம். கைப்படாமல் நீங்கள் எல்லாம் வச்சிங்கன்னா வச்சிருக்கலாம். அப்புறம் நான் இந்த கச்சான், இது பேக்கெட் கச்சான் நார்மல், வறுக்கவும் இல்லை அவிக்கவும் இல்லை, அந்த கச்சானை பொரிச்சு எடுத்து நான் கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு தாய்ச்சி வச்சுட்டு நான் அந்த இறால் கூனி அது அவ்வளோத்தையும் இப்போ நான் வறுக்க போகிறேன். இது பொரிக்கலை, அண்ட் எல்லாமே எண்ணெய் தானே, இது கொஞ்சம் வறுத்தெடுத்திங்கன்னா நல்லா இருக்கும். இதுலேயும் எனக்கு அளவு தெரியலை, நான் ஒரு அளவுக்கு எந்த அளவுக்கு நான் சும்மா எடுத்தேன். நீங்கள் உங்களோட அளவுக்கு எடுங்க. அதுவும் ஒரு பொன்னிறமாக வர்ற அளவுக்கு எடுத்துட்டு அப்புறம் இதுதான் அந்த ஆயில் உண்டு, சில்லி ஆயில். ஸோ இது ஆயில் மேபி உங்களுக்கு விருப்பம் வேண்டாம், நீங்கள் அந்த வெட்டத்தூளோடு இருக்கிற அந்த ஆயில் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் சும்மா ஆயிலும் விட்டு நீங்கள் வெட்டத்தூள் கொஞ்சம் உங்களோட அளவுக்கு, உங்களோட உரைப்பு அளவுக்கு நீங்கள் போட்டுடுங்க. இது இப்போ நான் ஏற்கனவே ஆயில் இருக்கிறபடியே அதில் அந்த நான் நினைக்கிறேன் இந்த சைனீஸ் ஆயில்ஸ் அது உங்களுக்கு நான் வேணும் நான் மென்ஷன் பண்ணுறேன் என்னண்டு, உங்களுக்கு விருப்பமெண்டா போடலாம். இப்போ நான் அது ரெண்டையும் இந்த பொன்னரத்துக்கு வர்ற மாதிரி வறுத்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயை திரும்ப சூடு காட்டிட்டு அப்புறம் கருவேப்பிலை அதுவும் நீங்கள் லைட்டாக பொரிச்செடுங்க. உங்களுக்கு விருப்பம்னா நிறைய போடலாம், நல்லா இருக்கும். எண்ணெய் எல்லாம் இதில் எல்லாம் பொரிச்செடுத்துட்டு மெயின் உங்களோட உப்பு உரைப்பு இது ரெண்டையும் வச்சு அளவுக்கு நீங்கள் பிரட்டி எடுக்கலாம். நான் இப்போ கருவேப்பிலையை பொரித்து எடுத்துட்டேன். ஸோ என் தமிழ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் சாரி, நான் கதையை சொல்கிற பேச்சுகளில் தவறு இருந்தால் சாரி. எனக்கு தெரிஞ்ச விதத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் அந்த பெரிய குக்கெல்லாம் இல்லை. ஸோ இப்போ நான் ரெண்டையும் பொரிச்சு எடுத்துட்டேன், அது மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஏற்கனவே நான் கருவேப்பிலை கொஞ்சம் பொரிச்சிருந்தது, மற்ற அந்த கச்சான் இது வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் நான் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நார்மலாக பொரிச்சு அதுக்குள்ளே போட்ட வடிவாக அதுக்குள்ளே வச்சுருக்கேன். அந்த மிக்சிங் இப்படி தான் வரும். இப்போ நீங்கள் இந்த பொரிச்சு வச்சுருக்கிற கருவேப்பிலையும் அந்த வறுத்த இறால் கூனிக்குள்ளே
நான் வெட்டுத்தூள் போட்டு புரட்டுனான். அதுக்குள்ளே இப்போ உப்பு கொஞ்சம் போடுங்க. போட்டுட்டு என்னென்னு சொன்னால், இப்போ இது நீங்கள் கணநாள் வச்சு சாப்பிடணுமென்று சொன்னீங்கண்டா, ஸோ கைப்படாமல் யூஸ் பண்ணுங்கள். கைப்படாமல் இப்போ நான் இது அவ்வளோத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு, அப்புறம் இப்போ நான் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். ஸோ உங்களோட அளவுக்கு உப்பு எல்லாம் போட்டுட்டு அப்படி நல்ல வடிவாக புரட்டி எடுங்க. கொஞ்சம் அந்த கச்சான் நீங்கள் உடையிற பருவம், அந்த வெள்ளைப்பூடையெல்லாம் கொஞ்சம் உடையிற பருவம் இருந்தால் அந்த வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் பண்ணப்பட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, இது இப்போ கொஞ்சம் நல்லா அந்த மிக்ஸ் ஆகிறதுக்காக நான் ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இது இப்போ நான் ஒரு பாட்டிலில் போட்டு வைக்கிறதுக்கு தானே. ஸோ அதால் நான் இப்போ இதை நான் திரும்பவும் உப்பு சேர்க்குறேன். நீங்களும் உங்களோட பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேருங்க. சிலாக்கள் ஸ்பைஸியாக சாப்பிடுவாங்க, சிலாக்கள் நார்மல் ஸ்பைஸியாக எடுப்பாங்க. எவ்வளோத்துக்கு நீங்கள் அந்த பொரிச்சதை எல்லாம் ஒரு பேப்பரில் வச்சு நல்லா ஊற வச்சுட்டு அந்த பேப்பரில் எண்ணெய் எல்லாம் படிஞ்ச பிறகு நீங்கள் புரட்டினீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் படாது. அந்த கையில் நீங்கள் புரட்டும் போது, இல்லாட்டி நீங்கள் அந்த க்ளவுஸில் நீங்கள் இப்போ க்ளவுஸ் ஒன்று போட்டு நீங்கள் புரட்டும் போது அந்த எண்ணெய் தெரியாது உங்களுக்கு. ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏண்டா கூட இதில் எல்லாமே எண்ணெய் ஆயில் யூஸ் பண்ணுற வடிவாக கொஞ்சம் உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ அதால் நான் சொல்கிறேன், கொஞ்சம் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு பொறிச்சு வேறையாக எடுத்து வச்சுட்டு நல்லபடியாக ஒரு பேப்பரில் போட்டிங்கன்னா அந்த அவ்வளோ எண்ணெயும் அதில் ஊறிடுவார். இப்போ நான் கையால் இப்படி பிணைகிறேன். நல்லா இருக்கும். உங்களுக்கு இது நீங்கள் மாசி போட்டு செய்யலாம். நான் இறால் கூனி போட்டு செஞ்சுருக்கேன். வித்தியாசமாக இருக்கும். செய்து பாருங்கள். செய்துட்டு நல்லா இருந்தால் எனக்கும் சொல்லுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இது என் சின்ன குட்டி நல்லா தான் இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா கொஞ்சம் டைம் எடுக்கும் செய்கிறதுக்கு. பட் எப்போயுமே நாங்கள் டைம் எடுத்து மினக்கட்டு செஞ்சால், ருசித்து செஞ்சால் எதுவுமே சாப்பாடு நல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததுக்கு. செய்து பாருங்கள். யாராச்சும் ஒரு ஆள் சரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இப்போ இதுதான் ஃபினிஷிங். ஓகே, பாய்.